ஹலோ! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் இப்போ போர்ட் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணிட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் கன்ஃப்யூஸ்டா இருப்பீங்க. அதுலயும் சில பேர் ஃபேஷன் மேல நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட இருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானுமே ஒரு ஃபேஷன் டிசைனர் தான். ஸோ, இந்த வீடியோல நான் ஃபேஷன் டிசைனிங் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அதில என்ன மாரி ஸ்கோப் இருக்கும் அண்ட் என்னலாம் நீங்க கத்துப்பீங்க அப்படின்னு கண்டிப்பா நான் ஃபுல்லா இதில டீட்டெயில்டா ஷேர் பண்றேன். அத பார்த்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. நெறைய பேருக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதாவது ஃபேஷன் ஃபீல்டுக்குள்ள போனா ஸ்டிச்சிங் மட்டும் தான் இருக்கும். வேற எதுலயும் நம்மளால போக முடியாது. அப்படிலாம் இல்ல. நெறைய ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபேஷன்லயே நீங்க டிப்ளமோ பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். நான் ஒரு பிரைவேட் காலேஜ்ல தான் படிச்சேன். ஒரு சென்னையில ஒரு நல்ல ஒரு வெல் ரெப்யூட்டடான பிரைவேட் காலேஜ்ல தான் ஃபேஷன் டிசைனிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் படித்தேன். அதாவது பிஎஸ்சி டிகிரி தான் நான் படிச்சிருந்தேன். பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங். இந்த 3 இயர்ஸில் என்னென்ன சிலபஸ்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஃபண்டமெண்டல் ஆஃப் டிசைனிங்கோட பேசிக் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் படிச்சுக்கணும். அதில் தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ், அப்புறம் கலர் தியரி, அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வரும். தென் உங்களுக்கு டெக்ஸ்டைல் சம்மந்தமாகவும் வரும். ஃபைபர் அண்ட் யார்ன் சயின்சஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதில் எப்படி படிப்பீங்கன்னா, எப்படி ஃபேப்ரிக் கிரியேட் ஆகுது, அதில் என்னென்னலாம் இருக்குது, எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்குது, ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி ஒரு ஃபேப்ரிக் க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காட்டனில் இருந்தால் காட்டன் ஒரு ஃபைபர், அந்த ஃபைபரை எப்படி ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு டீட்டெயில்டாக படிப்பீங்க. தென் நம்மளுக்கு பேட்டர்ன் மேக்கிங்னு ஒன்று இருக்கும். ஸோ பேட்டர்ன் மேக்கிங் பேசிக், ரொம்ப பேசிக். பேட்டர்ன் மேக்கிங் அட்வான்ஸ்டாக நீங்கள் செமஸ்டர் வைஸ் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட் பேசிக்கில் விமென்ஸ் வேர் படிப்பீங்க, கிட்ஸ் வேர் படிப்பீங்க, மென்ஸ் வேர் படிப்பீங்க, யூனிசெக்ஸ் வேர் படிப்பீங்க. எல்லாமே அதில் கவர் ஆகும். அதில் தான் உங்களோட ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்ந்து வரும். நீங்கள் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணுவீங்க. அதுக்கு தனி லேப்லாம் இருக்கும். விஷுவல் மெர்ச்சன்டைசிங்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டோர் இருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு ஹச்என்எம்னு ஒரு ஸ்டோர் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் எப்படி உள்ளே போவீங்க? ஒரு ஸ்டோரை பார்த்து தான் போவீங்க. அது விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கணும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்டோருக்குள்ளே போகணும் அப்படின்னு உங்களை உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணும். ஸோ அதை பற்றியே ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, விஷுவல் மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு. தென் ஏர்லியரில் எப்படிலாம் காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தேட்ரிக்கல் காஸ்டியூம்ஸ்லாம் பற்றியும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக படிப்பீங்க. எப்படிலாம் எந்த வருஷம் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. அதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா ஹேண்ட் இல்லஸ்ட்ரேஷன் தான். அந்த இல்லஸ்ட்ரேஷனில் மேனுவலாக நம்ம அதிலே கொஞ்சம் தியரிஸ் இருக்குது. 8 ஹெட் தியரிஸ், 10 ஹெட் தியரிஸ்லாம் இருக்குது. அதை பற்றி படிச்சுட்டு நீங்கள் க்ராக்கி டிசைன் பண்ணுவீங்க. அதாவது அந்த க்ராக்கி அப்படின்னா ஒரு ஃபிகர், ஒரு மேல் ஆர் ஃபீமேல் ஃபிகர் மாதிரி வரைஞ்சி அது மேலே தான் நம்ம அந்த காஸ்டியூம்லாம் டிசைன் பண்ணுவோம்ல. ஸோ அது மேனுவலாக ஹேண்ட் ஸ்கெட்சிங் மாதிரி பண்ணுவோம். அதுலேயே ஸ்கெட்சிங் டைப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் எப்படிலாம் கலர் பண்ணணும், கிரேடியன்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய படிப்போம். ஸோ அதுவும் ஒரு சப்ஜெக்ட். அதுலேயே கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ்டாக இப்போது ஒரு செகண்ட் இயர்லாம் தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப். கேட் அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். அதில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, இதே இல்லஸ்ட்ரேஷன் மேனுவலாக பண்ணதை நீங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது மூலமாக கற்றுப்பீங்க. அதில் ரிச் கேட் இருக்குது, அதுக்கப்புறம் கோரல் ட்ரா, அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதை மூலமாக நீங்கள் அதை கற்றுப்பீங்க. வி ஹாவ் ட்ரேப்பிங் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இயர்க்கு அப்புறம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சாரீ நம்ம ட்ரேப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். பட் நல்ல பிரம்மாண்டமாக காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி ட்ரேப் பண்ணுவோம் அப்படின்னு அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரேப்பிங் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக் தான். உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அது ஒரு காலேஜ் பொறுத்து செமஸ்டர் வைஸ் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். இது நிறைய காலேஜில் காமனாக இருக்கிறது.
பேட்டர்ன் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து இல்லஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து டெக்ஸ்டைல் சம்மந்தமாக படிப்பீங்க. தென் இப்போ நம்ம வந்து காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நான் வந்து காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் வைஸாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெயின் பண்ணிக்கிட்டேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பிளேஸ்மெண்ட் இல்லாமல் போகிறனால என்ன ஆகுது, நம்ம தான் வந்து ஜாப் தேடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வைஸாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து டிசைன் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதை விட நார்மல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸை விட நல்லா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிரேட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து காலேஜ் சூஸ் பண்ணுறப்போ அங்கே வந்து நிறைய வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா அண்ட் வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குமா, எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுப்பீங்களான்னு வந்து பார்க்கணும். ஏன்னா ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் தியரி மட்டும் வந்து படித்தா போதாது. ப்ராக்டிக்கலாக எவ்வளோ வந்து பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதில். ஸோ வந்து ப்ராக்டிக்கலாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வேணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, இப்போ ஃபேஷன் டிசைனிங் முடித்தா வந்து ஜஸ்ட் வந்து அவங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமாக தான் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பொட்டிக் அந்த மாதிரி மட்டும்தான் அவங்களால ஓன் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் தாராளமாக பொட்டிக் வைக்கலாம். இல்லை வந்து நிறைய ரீட்டெயில் சம்மந்தமாக வந்து நிறைய கார்ப்பரேட்ஸ் இருக்குது. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து ஃபேஷன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து ஜாப் இருக்குது. ஸோ வந்து இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். அப்பேரல் மேனுஃபேக்சரர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட நம்ம வந்து மெர்ச்சன்டைசராக ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரியும் நம்மளுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நல்லா ஸ்கெட்சிங் வருது, உங்களுக்கு வந்து கேடும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்லாம் நல்லா வருது அப்படின்னா வந்து யூ கேன் ஈஸிலி பிகம் அன் இல்லஸ்ட்ரேட்டர். இல்லஸ்ட்ரேட்டருக்கு அவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குது, ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டருக்கு. ஸோ நீங்கள் வந்து தயக்கம்லாம் உங்களுக்கு வேண்டாம். இந்த ஃபீல்டுக்கு வந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டாக மாறலாம், ஃபேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறலாம், இல்லை வந்து உங்களால் ஒரு ஃபேஷன் டியூட்டராக கூட மாற முடியும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஃபீல்டு வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருனாலையும் எடுத்த உடனே ஒரு பொட்டிக் வந்து ஓன் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக எல்லாருமே ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் சம் அதர் ஆப்ஷன்ஸ் டூ. ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். தென் வந்து இந்த ஃபீல்டில் வரப்போ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் இருக்கணும். நீங்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட்டோ இல்லைனா வந்து கூகுளில் பார்த்தோ காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ஐடியாஸ். அதாவது ஒரு எங்கேருந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை எப்படி ஒரு கான்செப்டாக மாற்றுறீங்க, ஒரு டிசைன் வந்து அப்படி தான் உருவாகும். நீங்கள் ஜஸ்ட் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்கையை பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஒரு கான்செப்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதிலேருந்து ஸ்கெட்ச் பண்ணி உங்களோட கார்மெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியம். ரொம்ப க்ரியேட்டிவிட்டி வேணும். அதுக்கு வந்து ரொம்ப வந்து யோசிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போக போக கற்றுப்பீங்க. யாருனாலையும் ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப வந்து யோசிக்க முடியாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்னால நீங்கள் எல்லாமே கற்றுப்பீங்க. ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கப்போவே நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ கண்டிப்பாக அந்த செமஸ்டர் லீவை நல்லா சூப்பராக யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் நீங்கள் போகணும். எவ்வளோ தூரம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நாலேஜ் கெயின் பண்ணிப்பீங்க. இப்போ காலேஜில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிலபஸ் படி எல்லாமே சொல்லி தருவாங்க, அதுதான் கவர் ஆகும். ஸோ நம்ம வந்து வெளியே போனால் தான் நிஜமாக ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கற்றுப்போம். ஸோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிறைய பொட்டிக்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேயும் போய் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சில கார்ப்பரேட்ஸ்லாம் இருக்குது, அங்கேயும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச வரை நான் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோலாம் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்காக அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். அண்ட் உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.